ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரிஃப்ட் ஓ கிளாக். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்க டஃபே ஆக்சஸில் தான் வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமாக வந்து punch.ev வந்து நான் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. சரி, இந்த punch.evல எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ஒரு ஆங்ஸைட்டி வந்து என்ன அப்படின்னா, ஒரு சார்ஜில் இந்த வண்டி எவ்வளோ தூரம் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ அது வந்து சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் போகுது அப்படின்றத நாங்களும் வந்து இன்றைக்கி செக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டே வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபாலோட் பை தட் முடிஞ்ச அளவுக்கு அங்கே சன்ரைஸ் ஆர் சன்செட் ஏதாச்சும் ஒன்று நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஒரு vlog மாதிரியும் முடிச்சுட்டு வந்து டெஃபினட்டாக வந்து வரலாம். மீன்வைல் பஞ்சு வந்து எப்படி இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரேஞ்சு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ கமிங் பேக் டு த ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப டாடா மோட்டார்ஸ் கிளைம் பண்ணுற MIDC ரேஞ்ச் வந்து 464 கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் அப்படிங்கிறத C75 அப்படின்னு சொல்லிட்டு 350 கிலோமீட்டர்ஸ் வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து போகும் அப்படின்றதா அவங்களோட கிளைம் வந்துருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த கிலோமீட்டர்ஸ் வந்து போகுமா, இல்லை ரீச் அவுட் பண்ணுமா, இல்லை நடுவில் எங்கேயாவது சார்ஜ் போடுற சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏதாவது வருமா அப்படிங்கிறத டெஃபினட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஈவியில் எனக்கு வந்த கேள்விகள் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு போதுமான அளவுக்கு நிறைய இடத்துல இல்லை, எஸ்பெஷலி டவுன் சவுத்தில் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையா டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்றத என்னோட ஒரு மெயினான ஒரு கோலாக வந்து வச்சிருக்கேன். ஸோ சிங்கிள் சார்ஜில் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ணி ரேஞ்ச் எடுக்க முடியுமோ அந்த ரேஞ்ச் தான் இன்னைக்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ ஃபைனலி வி கோயிங் டு ஸ்டார்ட் நவ். ஸோ இப்போ வந்துட்டு 3 பேர் நம்ம வந்து ட்ராவல் வந்து பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ லக்கேஜஸும் வந்துட்டு 3 பேர்த்தோட லக்கேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து கிளஸ்டரில் வந்து பாருங்கள், நான் ட்ரிப் A அண்ட் ட்ரிப் B எல்லாமே வந்து ரீசெட் பண்ணிட்டேன். பட் இப்போ இருக்க AEC கால்குலேட் பண்ணிட்டு 323 கிலோமீட்டர்ஸ் தான் இதோட ரேஞ்ச் வந்து காட்டுது. பட் நம்ம 360 எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ வில் சி இது வந்து 360 ரீச் ஆகுமா, இல்லை நடுவில் எங்கே சார்ஜ் போகிற சுச்சுவேஷன் வருமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிரைவிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு வந்து போகிறப்ப நான் வந்து ஈகோ மோடில் தான் இப்போ நான் வந்து டிரைவ் வந்து பண்ண போகிறேன். ஷிஃப்டட் டு ஈகோ மோட். அக்காவும் இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏசி டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஏசி டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போ நான் 24 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபேன் ஸ்பீட் வந்து 2 வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே பேட்டர்னில் தான் நம்ம டிரைவ் வந்து பண்ண போகிறோம். க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 80 to 100 க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ லெட் ஸ்டார்ட் நவ். ஸோ நாங்கள் இப்போ அங்கேருந்து கிளம்புறக்கே கொஞ்சம் லேட் வந்து ஆகிடுச்சு. ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்காக வந்து வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு 2.5 hours வண்டி வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ ஓட்டினதில் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ இன்னும் க்ளோஸ் டு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 280 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து இன்னும் இருக்குது. ஸோ 80 to 100 க்ரூஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு ஒரு 350 ஆர் 360 நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா பிகாஸ் ஒரு 20% அது சேஃபர் சைடுக்கு அதில் பேட்டரியில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்து சார்ஜரை ரீச் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 350 ஆர் 360. நவ் வி கோயிங் ஃபார் a tea break. ஸோ இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ 2 hours ஸ்லீப் எல்லாம் தாண்டிட்டேன். ஸோ இப்போ ரேஞ்ச் வந்து 73 இருக்குது. சார்ஜ் ரிமைனிங் சார்ஜ் வந்து SOCன்னு பார்க்குறப்ப 17% இருக்குது. ஸோ ஃபார் ட்ரிவன் வந்து 364 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து ட்ரைவ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் தி சன்ரைஸ். ஸோ when it comes to சார்ஜிங், எஸ்பெஷலி நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ்லாம் வந்து போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாத்துக்கும் வர ஒரே ஒரு கேள்வி, எங்கே சார்ஜஸ் இருக்குது, நான் எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கேள்வியாக வந்து இருக்கும். ஸோ ஈவன் நாங்களும் வந்து ட்ரிப் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ டாட்டா வந்துட்டு டெடிக்கேட்டடாகவே இதுக்கு வந்துட்டு ஒரு ரூட் பிளானர் வந்து ஆஃபர் வந்து பண்ணாங்க. நான் லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ரூட் பிளானரில் ஆஸ் யூஷுவல் நம்ம கூகுள் மேப்ஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டார்ட் லொகேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப ரூட்டும் அதுலேயே வந்து
வந்துடும். அண்ட் ஆல்சோ அந்த ரோட்டில் எங்கெங்கெல்லாம் சார்ஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் வந்துட்டு வந்துடும். அப்படிங்கிறதும் ஒரு அடிஷ்னலான ஒரு ஸ்ட்ரென்த். நம்மளால அந்த ரூட்லேயே வந்து ஐகான்ஸாக நம்மளால வந்து பார்க்க முடியுது. நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்துட்டு இந்த டவுன் சவுத்லேயும் வந்து இப்போ டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதில் இருக்க ஒரே ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் டாடா பவரே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு லொக்கேஷன்ஸில் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்டான யூசர் இன்டர்ஃபேஸஸை நீங்கள் வந்து கிராஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் டீலர்ஷிப்லேயே வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 2 சார்ஜஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு அக்ரிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கும் அது வந்து ஹேபிடைஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு இப்போ 380 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளாக் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் சார்ஜ் வந்து 12% இருக்குது. அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் வந்து 57 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 380 அண்ட் ஆவரேஜாக ஒரு 57லேருந்து 30 எடுத்தோம்னா கூட 400 வந்து சிங்கிள் சார்ஜில் நம்மளோட பஞ்ச் டாட் டிவி வந்து ட்ராவல் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாமே. ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம்னு வந்து பார்க்குறப்ப நாங்கள் க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்றது ஒரு அரௌண்டு ஒரு 80 to 100லேயே தான் க்ரூஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கு ஆவரேஜாக வந்துட்டு க்ளோஸ் டு 380 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ரிமைனிங் ரேஞ்சையும் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 400 கிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக 360 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஈஸியாக எல்லாத்தினாலேயும் வந்து இந்த ரேஞ்ச் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த டாடா பஞ்ச் டாட் ஈவியை சார்ஜ் போடுறதுக்கு நாங்கள் வந்திருக்க இடம் தான் மஹேந்திரா. ஸோ ஈவியோட ஒரு பெரிய பெனிஃபிட், எங்கே வேணாலும் யார் வேணாலும் இனிமேல் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்றது இந்த ஈவியோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ பஞ்ச் டாட் ஈவியோட ட்ரைவ் பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ வெஹிக்கிளில் வந்து 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரிவ்யூலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஈச் டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லேயும் த்ராட்டிலில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியுது. ஸோ ஈக்குவல் இருக்கிறப்ப த்ராட்டில் வந்து ரொம்ப லீனியராக தான் வந்து ஏறுது. ஸ்போர்ட் மோடில் வந்துட்டு நம்ம லைட்டாக த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னாலே ஆக்ஸலரேஷனை வந்துட்டு நம்மளால் அந்த புல்லை வந்து நம்மளால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும். இன்ஸ்டண்ட்டான டார்க் டெலிவரி ஈவியில் வந்துட்டு நல்லா வந்து நம்மளால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டு தட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ இந்த வெஹிக்கிளோட ஹேண்ட்லிங், ஸோ இன்ஜென்ரலாகவே இன்ஜின் நாய்ஸ்ன்றதெல்லாம் ஆப்வியஸ்லி ஈவியில் வந்து இருக்காது. ஈவன் ரோட் நாய்ஸ் கூட ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கோயிங் பேக் டு த ஹேண்ட்லிங் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ இது என்ன தான் வந்து ஒரு டால் பையாக இருந்தாலும் ரோல்ஸ் எல்லாமே, பாடி ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு 120க்கு மேலே நம்ம ஏதாவது திருப்புறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் வந்து பாடி ரோலை வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். Give me a minute, he's saying something. Okay, he was doing something else. Okay, done. And also braking is quite good. ஸோ பழைய பஞ்ச் டாட் டிவியில் வந்துட்டு அவங்க டிஸ்க் வந்துட்டு ரியரில் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறனால நான் பிரேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுமா அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தே ஹாவ் மேனேஜ்ட் இட் வெல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் சஸ்பென்ஷன், ஸோ ஈவியில் வந்துட்டு இந்த கேபின் நாய்ஸ் வந்து ரொம்பவே வந்து சைலண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால சஸ்பென்ஷனோட நாய்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து எதாவது கேட்குமா அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. பம்பியான ரோட்ஸில் வந்து போகிறப்பையும் உள்ளுக்குள்ளே எந்த பெருசான நாய்ஸும் வந்து வரல. அண்ட் நெக்ஸ்ட் டு தி இன்ஃபோர்டைன்மெண்ட், ஸோ இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் இப்போ நாங்கள் வந்து ஜென்ரலாகவே நம்ம மேப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து கிளஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷனும் வந்து ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமும் வந்து கூட. அண்ட் ஆல்சோ இந்த பிளைண்ட் வியூ மானிட்டர்லாம் வந்து பாருங்களேன், நம்ம இந்த ஹைவேல இந்த லேன்லலாம் ஸ்வாப் பண்ணுறப்ப இது ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு டைட்டான இடத்துல லேன் வந்து ஸ்வாப் பண்ணுறோம் அப்படிங்கிற டைம்லலாம் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஏசியோட கூலிங்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அண்டு சார்ஜ் போட்டுட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மட்டும் அந்த டைமில் மட்டும் ஏசி கூல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. பட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து சரியாயிடுச்சு. பிகாஸ் தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து பேட்டரி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் மட்டும் ஒரு ஸ்லைட் டிலே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. பட் மற்றபடி எல்லாமே வந்து ஓகே தான். அண்ட் மல்டிமோட் ரீஜன் இருக்குது அப்படிங்கிறனால த்ராட்லேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னாலே ரீஜன் ஆகிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இந்த ரீஜன் ஆகும் வந்து பாருங்களேன். ஸோ இப்போ நான் வந்து கால் எடுத்துட்டேன், அந்த ரீஜன் மீட்டர் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இது இருக்கிறனால ரேஞ்சை வந்து ஸ்லைட்டாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் 60 கிலோவாட் டிசி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 40 கிலோவாட் பேட்டரிக்கு 60 கிலோவாட் டிசி சார்ஜிங் மோர் தென் எனஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 60 கிலோவாட் சப்போர்ட் இருந்தனால தான் எங்களால் இது ஒரு 1 ஹவரில் சார்ஜ் வந்து போட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இதோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்
2. அண்ட் டவுன் சவுத்தில் சார்ஜஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணல. ஹைவேலேயே மோர் தென் எனஃப் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சு. நான் அதையும் ரூட் பிளானரில் உங்களுக்கு நான் வந்து இமேஜாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி எல்லாம் இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ட்ரைவ் வந்து டெஃபினட்டாக டவுன் சவுத்துலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஈவியோட க்ரோத்தை வந்து காட்டுது. ஸோ ஈவி இஸ் நாட் அ ஃபியூச்சர், ஸோ ஈவி இஸ் ஆல்ரெடி ஹியர் அப்படின்னு வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். ஃபைனலி வீடியோவோட கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த Punch.ev 40 kW ரேஞ்ச் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன் ஜென்ரலாகவே இந்த பெட்ரோல் டீசல் கார்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்றப்ப சில பேர் வந்து எனக்கு இந்த லிட்டருக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ட்ரைவ் வந்து பண்ணுவோம். அதை மைண்டில் வச்சுட்டே நம்ம வந்து ரொம்ப காஷியஸாக ட்ரைவ் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ லைக்வைஸ் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரும்போது நாங்களும் அதே மாதிரி ஒரு காஷியஸாக தான் வெஹிக்கில் வந்து ட்ரைவ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 80 to 100லேயே வந்து பார்த்து க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் ஸோ இதோட ஆக்சலேஷன் வந்துட்டு கொஞ்சம் விட்டோம்னாலும் 100க்கு மேலே ஈஸியாக வந்து போயிடுது. ஸோ அதனால் நாங்கள் பார்த்து 80 to 100லேயே மெயின்டைன் பண்ணிட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் எங்களால் 368 380 வரைக்கும் எங்களால் வந்து புஷ் வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஸோ இதுவே வந்துட்டு பெட்ரோல் டீசலில் வந்துட்டு மைலேஜ் எல்லாம் எனக்கு வந்து மேட்டர் இல்லை அப்படின்னு சில பேர் வந்து இருப்பாங்க இல்லையா, ரெண்டாவது கேட்டகரி. ஸோ எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து வேணும். எஸ்பெஷலி ஈவியோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த இன்ஸ்டன்ட் டார்க் இருக்கேப்பா. ஸோ வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணுறதாகட்டும், சிக்னல்லேருந்து கிளம்புறப்பாகட்டும், லிட்டரலி ஒரு ஸ்லிங் ஷாட்லேருந்து வண்டி போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு லீனியரான ஒரு ஆக்சலேஷன், எங்கேயுமே பவர் வந்து டிஸ்கனெக்டே ஆகாது. ஸோ வரும்போது நாங்கள் வெஹிக்கிளை மேக்ஸிமம் புஷ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரைவ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி வரும்போது எங்களோட ரேஞ்ச் வந்துட்டு 280லேருந்து 300 வரைக்கும் எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த Punch.ev நீங்கள் வந்து 40 kW வந்து வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து மேக்ஸிமம் ரேஞ்சு உங்களால் வந்து புஷ் பண்ண முடியும். எஸ்பெஷலி இந்த சிட்டிக்குள்ளோட தான் ஈவியோட ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஹைவேல ஓட்டுறதுனா கூட சார்ஜர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்றப்ப ஈவியோட சார்ஜ் கன்சியூம் ஆகிறது கூட வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் சிட்டிக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஒரு 320லேருந்து 330 ஆவரேஜாக நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஈவன் இந்த ஹெக்டிக் டிராஃபிக் அண்ட் சம்மரில் ஓட்டினாலும் வந்து சரி. ஹைவேல நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ எம் லீவிங் இட் டு யூ கைஸ். ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் வேணும்னா நீங்கள் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து புஷ் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் த பெர்ஃபார்மன்ஸ், யூ கேன் என்ஜாய் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் வீடியோ. பட் இந்த வீடியோவை வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்தி கொடுத்ததுக்கு ஒரு 3 பேர் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஒன் இஸ் மிஸ்டர் ஆஷிக் அண்ட் மிஸ்டர் சோமா அண்ட் மிஸ்டர் மிதுன். டஃபே ஆக்சஸோட ஒரு அப்ரூவல் இருந்தனால தான் எங்களால் இவ்வளோ குயிக்காக வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இந்த 3 பேருக்கும் அண்ட் டஃபே ஆக்சஸ் டீமுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் ட்ரிஃப்டோ கிளாக் சார்பாக நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. See you soon.